ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ பார்த்திங்கன்னா பாட்டி சொல்கிறாங்க, ரேவதி ரொம்ப பாவம் கார்த்தி, நீ என்ன பண்ணு, ரேவதியை ஆடி பேருக்கு வருது, அதனால் நீ கோயிலுக்கு கூட்டிகிட்டு போ. கோயிலுக்கு போய் 2 பேரும் சேர்ந்து விளக்கு குளத்தில் விட்டுட்டு வாங்க. அந்த விளக்கு ராத்திரி ஃபுல்லாக அழியாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரேவதி என்ன பண்ணுறாங்க, சரி நீங்கள் சொல்கிற மாதிரியே பண்ணுறோம் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நீ மட்டும் இதை பண்ணினா கண்டிப்பாக நீ நினச்சது எல்லாமே நடக்கும், நம்ம கஷ்டம் எல்லாமே தீரும், உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராத மாதிரி இருக்கும். ரேவதியும் என்ன பண்ணுறாங்க, சரிங்க பாட்டி நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கார்த்தி மாமா கிட்ட போய் சொல்கிறாங்க. கார்த்தி மாமா, இப்போ நம்ம கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ரேவதி திடீர்னு கோயிலுக்கு போகலான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்கும்போது, இல்லை மாமா, இந்த மாதிரி பாட்டி சொன்னாங்க, அந்த கோயிலில் போயிட்டு நீங்கள் விளக்கு குளத்தில் விட்டுட்டு வந்தால் வேண்டிட்டு நல்லதே நடக்கணும்னு நினச்சி விட்டுட்டா அப்போது பார்த்திங்கன்னா அந்த விளக்கு நைட்டு ஃபுல்லாக அலையாமல் இருக்கணுமாமா. அப்படி இருந்தால் மட்டும் நம்மளோட பிரச்சனை தீர்ந்து போயிடும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வாங்க மாமா போகலாம், எனக்காக ப்ளீஸ் வாங்க அப்படின்னு கெஞ்சி கேட்குறாங்க. கார்த்தி என்ன பண்ணுறாரு, சரி ஓகே, நீ சொல்கிற இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். அப்போது பாட்டி வராங்க. கார்த்தி, அதுதான் ரேவதி சொல்கிறாள்ல, பாவம் பார் ரேவதி, அம்மா புரிஞ்சிக்காமல் இருக்கிறான்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுருக்கா. நான் சொல்கிற மாதிரி இந்த ஆடி பேருக்கு அன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக போய் விளக்கு வச்சா எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. கார்த்தி என்ன பண்ணுறாரு, சரி பாட்டி நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கார்த்தி ரேவதியை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டே இருக்காங்க நம்மளோட கார்த்தி. அப்போ பார்த்திங்கன்னா ரேவதி அந்த தீபத்தை ஏற்றுறாங்க. ஏற்றதுக்கப்புறம் வாங்க மாமா 2 பேர் சேர்ந்து குளத்தில் விட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கார்த்தி மனசுலேயே கண்டிப்பாக ரேவதியோட அம்மா சாமுண்டீஸ்வரி எல்லா விஷயத்துலேயும் நல்லதே நடக்கணும், அவங்களோட மனசு மாறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்தி ஒரு பக்கம் வேண்டுறாங்க. ரேவதியும் என்ன பண்ணுறாங்க, மாமா நானும் வேண்டிக்கிறேன், எனக்கு மனசுக்கு நிறைவாக இருக்குது, இப்போ தான் கோயிலுக்கு வந்ததுனால அம்மாவோட மனசு மாறி எப்படியாவது நம்மளுக்கு இருக்க பிரச்சனை எல்லாம் தீரணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. குடும்பமாக ஒன்று சேரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த விளக்கு விடுறதுக்கு பார்க்குறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம கார்த்தியும் ரேவதியும் சேர்ந்து பார்த்திங்கன்னா இந்த விளக்கை குளத்தில் விடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்போ ரேவதி, வாங்க மாமா 2 பேரும் சேர்ந்து குளத்தில் இந்த விளக்கு விட்டு நல்லா நம்ம சாமிக்கிட்ட வேண்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த குளத்தில் விளக்கை விடுறாங்க. விட்டதுக்கப்புறம் ரேவதி, சாமி எப்படியாச்சும் இந்த விளக்கு அழியாமல் இருக்கணும், அழியவே கூடாது, அது மட்டும் இல்லை இந்த விளக்கு இப்படி பொக்கிஷம் மாதிரி மின்னிட்டுருக்கோ அந்த மாதிரி எங்களோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும், எங்களுக்கு இருக்க கஷ்டம் எல்லாம் தீர்ந்து நாங்கள் ஒன்றா வாழ ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ரேவதி சொன்ன மாதிரியே நடக்கணும்னு சொல்லிட்டு கார்த்தியை வேண்டுறாங்க. அதுக்கப்புறம் சரி என்ன ரேவதி கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரேவதி நின்று அதே இடத்துல பார்த்துட்ருக்காங்க. ரேவதிக்கு காலு கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி வா ரேவதி, பாட்டி சொன்ன மாதிரி பண்ணிட்டோம்ல, கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு இரு, எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ரேவதி என்ன பண்ணுறாங்க, இப்போ வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், ஐயோ மாமா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, காலு கை ஃபுல்லாக வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு ரேவதி, ஏன் கால் கை வலிக்குதுன்னா, அதுக்கு தான் அவ்வளோ நேரம் நின்று அந்த விளக்கெல்லாம் பார்த்துட்ருக்காதுன்னு சொன்னேன், நம்ம வேண்டுதலை சாமிக்கிட்ட ஒப்படைச்சிட்டா அது பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நீ விட்டுறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மாமா, ஒரு நம்பிக்கை தான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிவா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் ரேவதியும் ஒரு கட்டிலில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா ரேவதி யோசிச்சுட்டே இருக்காங்க. என்ன ரேவதி தூங்காமல் எதை யோசிச்சுட்டே இருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்குறாரு. இல்லை மாமா, அந்த விளக்கு எரிஞ்சிட்ருக்குமா இல்லை அழிஞ்சு போயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ரேவதி, விளக்குன்றது எரிஞ்சிட்ருக்குமா அழிஞ்சிட்ருக்குமான்னு இந்த நேரத்தில் போய் கேட்டுட்ருக்க, இதை பற்றி தான் நீ யோசிச்சுட்ருக்கியா, அதெல்லாம் யோசிக்காத, நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு நினச்சி நீ தூங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மாமா, எனக்கு தூக்கமே வரலை, பாட்டி சொன்ன மாதிரி அந்த விளக்கு நைட்டு பூரா எரியணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க,
அப்போ தான் நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்களே அப்படின்னு சொல்லும் போது, என்ன ரேவதி இதெல்லாம் ஒரு நம்பிக்கை தான், அதுக்குன்னு சொல்லிட்டு நீ தூங்காமல் இதையே நினச்சிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து சொல்கிறாரு. அதுக்கு ரேவதி சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது கார்த்தி கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கிடுறாரு. அப்போ வந்து ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி விளக்கு எரியுதா இல்லையான்னு போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அந்த விளக்கை வந்து போய் நைட்டு பூரா அழியாத வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கார்த்தி வந்து இந்த எங்கேயோ ரேவதி காணும்னு சொல்லிட்டு போய் திரும்புகிறாரு. அப்போ ரேவதியை வந்து பக்கத்தில் வந்து இருப்பான்னு பார்த்தா காணோம். நம்மளோட கார்த்திக்கு திடீர்னு அதிர்ச்சி ஆகிடுச்சு. ஐயோ ரேவதி எங்கே போனான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரேவதி வந்து அந்த கோயிலில் வந்து விளக்கை வந்து அழியாத பார்த்துட்ருக்காங்க. கார்த்தி என்ன ரேவதி இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ரேவதி இல்லைம்மாம்மா பாட்டி தானே சொன்னாங்க அழியாத பார்த்துக்கோங்கன்ட்டு, எனக்கு ரொம்ப முக்கியமாக நான் வந்து இதுக்கோசம் தான் இப்போ வந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன ரேவதி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, பாட்டி எதுவும் நம்பிக்கையில் சொல்கிறாங்கன்னா அதுக்குன்னு நீ நைட்டு பூரா வந்து இப்படி கால் வெளியில் உட்காந்து நின்று பார்த்துக்கிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லும் போது, சரி வா அந்த விளக்கு அழியாமல் பார்த்துக்கிட்டல போதும் வா போகலான்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து கூட்டிகிட்டு வராங்க. கார்த்தி தூக்கத்திலேருந்து திடீர்னு மூச்சு பார்க்கும்போது ரேவதி வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு நம்மளோட நம்பிக்கை வீணாக போகக்கூடாது, அது மட்டும் இல்லை இந்த கஷ்டம் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளக்கை நைட்டு பூரா அழியாதபடி பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. கார்த்தி போய் கோயிலில் போய் ரேவதியை வந்து கூட்டிகிட்டு வராங்க. இப்போ வந்து ரேவதி வீட்டுக்கு வந்து மாமா என்னால் நடக்கவே முடியல, காலெல்லாம் வலிக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு தான் ரேவதி இதெல்லாம் உனக்கு தேவையா, ஏதோ நம்பிக்கைன்னு சொல்லிட்டு அதை மட்டும் அதை விட்டுடலாம்ல, எதுக்காக நீ கோயில் வரைக்கும் போன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, இல்லை மாமா எனக்கு இந்த நம்பிக்கை ரொம்ப வந்து பாட்டி சொன்ன மாதிரி நடக்கணும்னு நான் நினச்சேன், அதனால தான் எப்படியாச்சும் நம்ம கஷ்டம் தீரணும் தான் நான் நைட்டு பூரா எனக்கு அதுதான் முக்கியம், நம்ம கஷ்டம் தீர்றது மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நைட்டு பூரா அந்த விளக்கு அழியாத பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கார்த்தி வந்து ரேவதியோட கால் கையில் அமர்த்தி விடுறாரு. சரி ரேவதி இப்போ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஓகே மாமான்னு சொல்லிட்டு நம்மளோட கார்த்தி மேலே ரேவதி என்ன பண்ணுறாங்க தோளில் சாஞ்சிக்கிறாங்க. சாஞ்சதுக்கப்புறம் கார்த்தி என்ன பண்ணுறாரு கை பிடிச்சிட்டு அப்படியே வந்து தட்டி தூங்க வைக்கிறாரு. ரேவதி மாமா சுவாதியோட பிறந்தநாள் வருது, சுவாதிக்கு எப்படியாச்சு நம்ம பெஸ்ட்டாக வந்து கொண்டாடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சரி ரேவதி நீ கவலையப்படாத, அதுக்கான ஏற்பாடை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, அது மட்டும் இல்லை எங்கள் வீட்டில் இருக்க எல்லாரையும் எனக்கு பார்க்கணும் போல் இருக்குது, அன்றைக்கி அப்பா கிட்ட நான் பேசிட்டு வந்தேனே அதோட அவ்வளோதான், அவர் முகத்தையே நான் இன்னும் பார்க்கவே இல்லை, அது மட்டும் இல்லை மாமா அக்கா எல்லாரையும் எனக்கு பார்க்கணும் போல் இருக்குது, சுவாதியும் பார்க்கணும் போல் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ரேவதி அது ஏன் டென்ஷன் ஆகிற, நான் ஏற்பாடு பண்ணுறேன், நீ எந்த கவலையும் இல்லாமல் இப்போ ஃபஸ்ட்டு தூங்கு, உனக்கு கால் கையில் வலிக்குதுன்னு சொன்னல, இதுக்கு மேலே நீ தூங்காமல் இப்படி பேசிகிட்டே இருந்தேன்னா உனக்கு உடம்பு முடியாமல் போயிடும், இப்போ என்ன உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரையும் நீ பார்க்கணும் அவ்வளோதானே, அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன், நீ கவலைப்படாத நீ தூங்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்த்தி மயில்வாகனத்துக்கிட்ட சொல்லி இந்த மாதிரி ரகசியமாக நம்மளோட சுவாதிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் வந்து ஏற்பாடு பண்ண போகிறாரு. அப்போ வந்து அந்த கார்த்தி வந்து ரேவதி கோசம் கட்டின வீட்டில் தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து நடக்க போகுது. கார்த்தி என்ன பண்ணுறாரு, ரேவதி சொன்னாங்கன்ற ஒரே காரணத்தினால அந்த ஃபங்க்ஷனை ஒரு கிராண்டாக வந்து அவங்களோட ஃபேமிலியில் இருக்க ஆளுங்களை வர வச்சு ஃபங்க்ஷன் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷனை வந்து வைக்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷனில் நம்மளோட கார்த்தி என்னெல்லாம் சர்ப்ரைஸ் பண்ண போகிறாரு சுவாதிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, அதை பார்த்து ரேவதி எவ்வளோ சந்தோஷப்பட போகிறாங்கன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட ப்ரோமோ ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.